ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை யாரோ ஒருவன் என் உயிரானான், பார்ட் 5. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கு இசையை அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்த ஆரவ் கதவை சாத்தியவன் அடுத்த நொடி அவளை பலார் என்று அறைந்தான். அதில் இசைதான் அதிர்ந்து போனாள். அவள் ஆரவ் அடிப்பான் என்று துளி கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் அவளை லேசாகத்தான் அடித்தான். ஆனால் அந்த அறைக்கே இசைக்கு தலை சுற்றுவது போலிருந்தது. அதில் தடுமாறியவள் கண்ணீருடன் அவனை பார்க்க அவனோ கோபமாக கத்தத் தொடங்கினான். யாரை கேட்டு சாகுற முடிவெடுத்த? உனக்கு யாரடி அந்த உரிமையை கொடுத்தது? நான் எப்போ உன் கழுத்தில் தாலி கட்டினனோ அப்பத்துலேருந்து மொத்தமாக நீ எனக்கு சொந்தமாயிட்ட. உன்னோட உயிரும் எனக்கு சொந்தமாயிடுச்சு. எனக்கு சொந்தமானதை எப்போவுமே இந்த ஆரவ் யாரையும் எடுக்க அனுமதிக்க மாட்டான். உனக்கு கூட உன் உயிரை எடுக்கிற உரிமை கிடையாது என்று சொன்னவன் அவளின் முகத்தை மேலும் அழுத்தமாக பார்த்து, இவ்வளோதான் உன் லவ்வாடி? நீ ஈஸியாக செத்துருவ. கடைசி வரைக்கும் உன் நினப்புலையும் குற்ற உணர்ச்சியிலையும் நான் நரக வேதனை அனுபவிக்கணும்ல, அதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? அந்த ஃபோன் காலில் நீ அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன்னு கேட்கும்போது என் மனசு எப்படி பதறிச்சு தெரியுமா? அந்த செகண்ட் உன்கிட்ட ஓடி வரணும்னு துடிச்சுது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அம்மா அந்த ரூம்குள்ளே லேட்டாக வந்திருந்தா என்ன நடந்திருக்கோன்றது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடி என்று சொன்னவனின் கண்கள் கலங்கியது. அதை பார்த்து பதறிய இசையோ, அது ஆரவ், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், என்னால் உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிதான் என்று இசை சொல்ல வர, அதில் கோபமான ஆரவோ, பெரிய தியாகினி, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு உன் லைஃப்பை முடிச்சுக்க பார்க்குறீங்க. நான் சொன்னேன்னா உன்கிட்ட, நீ செத்துட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னாடி. லவ் பண்ணா கடைசி வரைக்கும் கூட வாழணும்டி, பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. அவளை பார்த்தவன், எவ்வளோ ஈஸியாக சொல்கிற நீ? உனக்காக நான் சாகுறேன். நான் செத்ததுக்கப்புறம் நீ சந்தோஷமாக வாழனா உன்னால் முடியுமாடி என்று ஆரவ் கேட்க, அதை கேட்ட இசையோ, என்ன ஆரவ் இல்லாமல் நான் மட்டுமா என்று யோசித்தவளுக்கு உலகமே ஒரு நொடி சூன்யமாவது போல் தோன்றியது. ஆரவில்லாமல் நான் வாழ வேண்டுமா என்று நினைக்க நினைக்க அவளுக்கு இதயம் வலித்தது. ஆரவில்லாமல் என்னால் வாழவே முடியாது, இதில் எங்கிருந்து சந்தோஷமாக வாழறது என்று நினைத்த இசைக்கு அப்பொழுதுதான் ஆரவின் நிலை என்னவென்று புரிந்தது. தான் சாக வேண்டும் என்று எடுத்த முடிவு அவனை எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தாள் இசை. அவள் செய்தது தவறு என்று அவளுக்கு புரிந்தது. ஒன்று ஆரவ் வருவான் என்று நான் அவனை நம்பி காத்திருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கிருந்து தப்பிப்பதற்காக வேறு வழியை கண்டறிந்திருக்க வேண்டும். இது இரண்டையும் செய்யாமல் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுது உணர்ந்தாள். அவளால் ஆரவில்லாத ஒரு வாழ்க்கையை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அதை கற்பனையில் நினைக்கும் பொழுதே அவளுக்கு மூச்சடைப்பது போல் இருந்தது. அவள் கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவளின் அந்த சோர்ந்த முகத்தையும் பயந்த விழிகளையும் நடுங்கும் உடலையும் பார்த்த ஆரவிற்கு அப்பொழுதுதான் தான் அவளிடம் மிகவும் கோபமாக நடந்து கொள்கிறோம் என்பதை அண்டையில் உரைத்தது. அதில் தன்னையே நொந்து கொண்டவன், என்ன பண்ணிட்டு இருக்க ஆரவ்? எதுக்கு இப்போ இசைக்கிட்ட இவ்வளோ கோவப்படுற? என்னதான் இருந்தாலும் அவள் இன்னமும் காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணுடா. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த துரை கட்டுற தாலி அவள் கழுத்தில் ஏறக்கூடாதுன்னு நினச்சிருக்கா, அவ்வளோதான். அதை தடுக்க என்ன வேணா செய்யலான்னு நினச்சி இப்படி பண்ணிட்டா. அவள் சின்ன பொண்ணுடா, அவளுக்கு புரியலை. அவளுக்கு நீ தான் பேசி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோவப்படுறது தப்பு ஆரவ் என்று தனக்கு தானே மனதிற்குள் பேசிக்கொண்டவன் நிமிர்ந்து இசையை பார்த்தான். அவளோ இன்னும் நடுக்கத்துடன் தான் நின்று கொண்டிருந்தாள்.
அதில் வேகமாக அவளின் கைகளை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் தன் நெஞ்சோடு அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். ஆரவை பார்க்காத தவிப்பு, அவள் சித்தியின் வார்த்தைகள் தந்த காயம், அவர்கள் அடித்ததினால் ஏற்பட்ட வலி, இந்த திருமணம் நடந்தால் என்ன செய்வது என்ற பயம். ஆரவை இதற்கு மேல் பார்க்கவே முடியாதா, அவனுடன் வாழ மாட்டோமா என்று நினைத்து நினைத்து இந்த 3 நாட்களாக அவள் ஏங்கிய ஏக்கம் என்று அனைத்தும் ஒன்றாக சேர அவன் அணைப்பிற்குள் வந்த அந்த நொடி வெடித்து அழுதாள் இசை. அவளின் கைகளோ ஆரவை மிக இறுக்கமாக அணைத்திருந்தது. விட்டால் இப்பொழுதே அவனுள்ளே புதைந்து விடுவேன் என்ற அளவிற்கு இறுக்கமாக அவனை அணைத்திருந்தாள் இசை. அவளின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கும் என்று உணர்ந்த ஆரவும் கூட அவளை தன்னுடன் சேர்த்து இறுக்கி அணைத்தவன் அவளின் தலையை மென்மையாக கோதி கொடுத்தான். பிறகு இசையின் அழுகை சிறிது மட்டுப்படவே அவளை தன்னிலிருந்து பிரித்த ஆரவ் அவளின் கண்களை துடைத்துவிட்டு அவன் அடித்த அவளின் கன்னத்தை தன் கைகளால் தாங்கியவன், சாரிடி, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், ரொம்ப வலிக்குதா என்று ஆரவ் சற்று குற்ற உணர்வுடன் கேட்க, ஆனால் அவனை பார்த்து சிரித்த இசையோ, இல்ல ஆரவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்ல அவளை முறைத்தான் ஆரவ். அவனை பார்த்து மேலும் சிரித்தவள், நிஜமாதான் சொல்கிறேன் ஆரவ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தி எப்போவுமே சொல்லுவாங்க, நீ செத்தா கூட உனக்காக அழ யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க சொன்னது ஒன்றும் பொய் இல்லை ஆரவ், உண்மைதான். நான் செத்தா கூட எனக்காக அழ இது வரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் இப்போது நான் செத்தா இல்லை, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்காக உங்கள் கண்ணில் கண்ணீர். உங்களோட இந்த கோபம் கூட நீங்கள் என் மேலே வச்சிருக்க அளவு கடந்த அன்புக்கான அடையாளம்தான். இப்போது இந்த நிமிஷம் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆரவ் என்று சொன்னாள் இசை. அவளை அமைதியாக பார்த்தவன் அவளின் விழிகளை பார்த்து, இங்கே பாரு இசை, நீ எப்போ எந்த சிச்சுவேஷனில் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நிச்சயம் உனக்காக உன்னை காப்பாற்ற நான் அங்கே வருவேன். அது நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாமலே இருந்தாலும் சரி, நிச்சயம் உனக்காக நான் வருவேன். அதை மட்டும் நீ நம்பு இசை. ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காதடி என்று அவன் சொல்ல, அவனின் விழி பார்த்த இசையோ, இனி இப்படி ஒரு முடிவை ஒரு நாளும் உங்க இசை எடுக்க மாட்டாரு என்று இசை சொல்ல, அவளின் கன்னங்களை தன் கைகளில் ஏந்திய ஆரவ் அவளின் விழி பார்த்து, வரக்கூடாதடி, இப்படி ஒரு எண்ணம் இனி உன் வாழ்க்கையில வரவே கூடாது. அப்படி உனக்கு நான் உன்னை தேடி வரமாட்டேன்னு தோணுச்சுன்னா அப்போ இந்த ஆரவ் உயிரோட இல்லைன்னு அர்த்தம் என்று அவன் சொல்ல, வேகமாக தன் கரங்களால் அவனின் வாயை மூடினான் இசை. ஆனால் அவளின் கைகளை எடுத்து விட்டவனோ அவளை பார்த்து லேசாக சிரித்து விட்டு, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன்டி. நான் சொல்ல வந்தது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வரவிட மாட்டேன், உனக்காக எப்பவும் நான் இருப்பேன் என்று சொன்னவன் அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் பதித்தான். கண்களில் மூடி அவனின் அந்த முத்தத்தை ஏற்ற இசை அவனை நிமிர்ந்து பார்க்க, அவளை பார்த்தவன், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி என்று சொன்னான். சரி என்று தலையசைத்த இசையும் ஆடையை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூம் நோக்கி சென்றாள். சிறிது நேரம் கழித்து இசை வெளியில் வர, பிறகு ஃப்ரெஷ்ஷாக சென்றான் ஆரவ். குளித்து முடித்து ஆரவ் வெளியில் வரும்போது பார்த்தது என்னவோ, தன் கழுத்தில் இருந்த 2 தாலிகளையும் தன் கைகளில் ஏந்தி கொண்டு அதையே பார்த்து கொண்டு தானாக பேசி கொண்டிருந்த இசையைதான். அவளை பார்த்து லேசாக சிரித்தவன் அவளின் அருகில் நெருங்கி சென்று அவளின் இடையை வளைத்து தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டவன், என்னடி பண்ற என்று கேட்டான். அவனை பார்த்த இசையோ, அது இல்லை ஆரவ், இந்த தாலி நீங்கள் எனக்கு
என்னை பார்த்தப்பவே எனக்காக நீங்கள் வாங்கி வச்சு ஆசை ஆசையா என் கழுத்தில் கட்டின தாலி. அப்புறம் இது ஊர் அறிய உங்கள் அம்மா முன்னாடி நீங்கள் என் கழுத்தில் கட்டின தாலி. இந்த 2 தாலியில் எதை நான் போட்டுக்கிறது என்று கேட்க அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ, உனக்கு வேணும்னா 2த்தையும் கூட போட்டுக்கொடி, உன்னை யார் கேட்க போறா என்று அவன் கேட்க அவனின் கைகளில் பட்டென்று அடித்த இசையோ, விளையாடாதீங்க ஆரவ், ஒரு தாலி தான் போடணும், 2எல்லாம் போடக்கூடாது. நீங்க சொல்லுங்க, நான் எதை போட? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு என்று இசை கேட்க அவளின் முகத்தை பார்த்தவனோ, உனக்கு எந்த தாலி போட பிடிச்சிருக்கோ, எதை போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்கோ, இன்னொன்று கழட்டிடு, இதில் என்ன உனக்கு குழப்பம் என்று கேட்டான். அவனை அமைதியாக பார்த்த இசையோ, எனக்கு நீங்கள் எனக்காக ஆசையாக வாங்கி அன்னைக்கு கட்டுன இந்த தாலி தான் பிடிச்சிருக்கு, அதனால் இன்னைக்கு கட்டுன அந்த தாலியை நான் கழட்டிடவா என்று இசை கேட்க அவளை பார்த்து லேசாக சிரித்தவனோ சரி என்று தலையசைத்தான். இன்று ஆரவ் அணிவித்த அந்த தாலியை கழட்டி அருகில் இருந்த டேபிளில் வைத்தாள் இசை. வைத்துவிட்டு அவள் திரும்பி ஆரவை பார்க்க அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆரவோ அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அவன் கட்டிய அந்த மாங்கல்யத்தை எடுத்தவன், எனக்கும் இது தாண்டி பிடிக்கும் என்று சொன்னான். அதில் அவனை பார்த்து அழகாக சிரித்தாள் இசை. அதற்கு மேல் பொறுக்க முடியாதவன் அவளின் பின்கழுத்தில் கை வைத்து தன்னை நோக்கி இழுத்து அவளின் இதழை சிறை செய்தான். நீண்ட நெடிய ஆழமான முத்தம் அது. அந்த முத்தத்தில் இருந்தது காதல் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டிய ஏக்கம், தவிப்பு என அனைத்தையும் சேர்த்து அவளை முத்தமிட்டு கொண்டிருந்தான் ஆரவ். அந்த ஒற்றை முத்தத்தின் மூலம் தான் எவ்வளவு துடித்தோம் என்பதை அவளுக்கு புரிய வைக்க நினைத்தான். அவளை விட அவனுக்கு மனசே வரவில்லை. இசை மூச்சுக்காக ஏங்க ஆரம்பித்தாள். அவனுக்கு அந்த முத்தம் போதவில்லை என்ற போதிலும் கூட அவள் மூச்சுக்காக ஏங்குவதை பார்த்தவன் அவளை மெதுவாக விட்டான். அவன் தன் இதழை விடுவித்த அந்த நொடி பலமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தாள் இசை. வெட்கத்தால் சிவந்த அவள் முகத்தை மறைக்க பெரும்பாடுபட்டவள் அவனின் மார்பிலேயே முகம் புதைத்தாள். அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்ட ஆரவ் அவளின் முதுகை மென்மையாக நீவி கொடுத்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து நார்மலான இசையோ ஆரவை பார்த்து, ஆரவ், அம்மா இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா என்று கேட்க அவளை முறைத்து பார்த்த ஆரவோ அவளின் தலையில் லேசாக கொட்டினான். வலிக்கவில்லை என்றாலும் தன் தலையை தேய்த்தவள், ஏன் கொட்டுனீங்க ஆரவ் என்று கேட்டாள். பின்ன லூசாடி நீ, எங்க அம்மா கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்குற? கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணாமலேயே உனக்காக மேக்கப் ஆர்டிஸ்டாலாம் வரப்போறாங்க என்று கேட்க அப்பொழுதுதான் இசைக்கு அது நினைவு வந்தது. ஆமாம், நானே கேட்கணும்னு நினச்சேன் ஆரவ், எப்படி அம்மா மேக்கப் ஆர்டிஸ்டாக வர முடியும் என்று அவள் கேட்க அவளை பார்த்து சிரித்தவனோ, அது நான் ஒரு ஒர்க் விஷயமா சென்னை போனேன்ல, அந்த ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே எங்கள் அம்மாவை போய் பார்க்க போனேன். அவங்க கிட்ட போய், அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவையும் விக்ரமையும் கூட்டிகிட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா நீ வீட்டில் இல்லை. சரி, நீ காலேஜ் போயிருப்பேன்னு நினச்சிட்டு உன்னை கூட்டிகிட்டு வரலான்னு காலேஜ் வந்தேன். அப்போ தான் அங்கே உன்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன் என்று அவள் பேர் நினைவு வராமல் அவன் ஒரு நொடி நிறுத்த, ஏன் ஃப்ரெண்டா, மீராவையா சொல்கிறீங்க என்று கேட்டாள் இசை. ஆமாம் என்று தலையசைத்த ஆரவ், அவ தான் என்கிட்ட வந்து உனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொன்னான். அதை கேட்ட உடனே எனக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. வேகமாக உனக்கு கல்யாணம் நடக்கிற அந்த மண்டபத்துக்கு வந்தா மேடம் தான் ஏதேதோ பேசுனீங்களே என்று அவன் சொல்ல சட்டென்று இசையின் கண்கள் கலங்கியது.
சாரி அரவ் அது என்று அவள் பேச வர அவளின் கண்களை துடைத்தவனும், எனக்கு எல்லாம் தெரியும்டி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, என்னதான் நீ அப்படி பேசினதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஏனோ இதெல்லாம் பேசுறது நீயே இல்லையோ, யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களோன்னு கூட எனக்கு தோணுச்சு என்று அவன் சொல்ல அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் இசை. அதை உணர்ந்த அரவ் என்னடி என்று கேட்க, அதே ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தவள், இல்லை எப்படி நான் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தான் இப்படி பேசுகிறேன்னு கண்டுபிடிச்சிங்க. சித்தி தான் உங்ககிட்ட இப்படி பேச சொல்லி என்னை மிரட்டினாங்க என்று அவள் சொல்ல, அவளை பார்த்து லேசாக சிரித்த அரவோ, அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லடி பொண்டாட்டி, நீ அங்கே பேசினது என்னோட லவ்வராக பேசுகிற மாதிரி மட்டும் இருந்ததே தவிர அங்கே நீ என் பொண்டாட்டியா பேசவே இல்லை. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ நீ உண்மையாக என்கிட்ட அந்த இடத்துல கோவப்படுற இல்லை அந்த ஃபோட்டோவை காட்டி பேச வர அப்படின்னா நிச்சயம் நீ அங்கே என் மனைவியாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி நடந்துக்காம நீ அங்கே என்கிட்ட ஒரு லவர்கிட்ட நடந்துக்கிற மாதிரி மட்டும்தான் நடந்துக்கிட்ட. அப்போவே எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு, உன்னையும் என்னையும் லவ்வர்ஸாக மட்டுமே தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்று அவன் லேசாக சிரித்து சொல்ல, அவன் கூறிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசித்த இசைக்கு கூட சிரிப்பு வந்தது. அப்புறம் நான் அங்கேருந்து வெளியில் வந்தால் அங்கே விக்ரமும் அம்மாவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்தப்பவே தெரிஞ்சிருச்சு நீ பேசின எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருப்பாங்கன்னு என்று சொல்ல, இங்கே இசைக்கோ ஒரு நொடி இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன, அவங்களும் கேட்டாங்களா அப்போ என்று அவள் ஏதோ கேட்க வர அவள் வாயில் விரல் வைத்து மூடிய ஆரவோ, கொஞ்சம் அமைதியா இருடி, நான் சொல்லணுமா வேண்டாமா, குறுக்க பேசிட்டே இருக்க என்று கேட்க, சரி இனி பேச மாட்டேன் என்று சொன்ன இசை அமைதியாக அமர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ, ஆரவிற்கு ஏதோ தவறாக நடப்பது போல் தோன்றி கொண்டே இருந்தது. அதே யோசனையுடன் நின்று கொண்டிருந்தான் அவன். அப்பொழுது இசைக்கு மேக்கப் போடுவதற்காக வரவழைக்கப்பட்டிருந்த பெண்கள் வர அவர்களை பார்த்தவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த நொடி யாருக்கும் தெரியாமல் அவர்களை தடுத்து நிறுத்தியவன் அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன் என்று சொல்ல, அவனை தான் திருவென்று முழித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒரு முறை பார்த்தவன் தன் பர்ஸிலிருந்து 50,000 பணத்தை எடுத்து அவர்களிடம் நீட்டினான். அதை வாங்கியவர்கள், என்ன பண்ணணும் சார் என்று கேட்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லைம்மா, இவங்களை உங்கள் கூட நீங்கள் மேக்கப் போட உள்ளே கூட்டிகிட்டு போகணும் என்று சொன்னவன் அவன் அன்னையை கை காட்ட, அவரோ அதிர்ந்து போய் ஆரவை பார்த்தார். அவரின் மனதிற்குள்ளோ, எது நான் மேக்கப் போட போகணுமா, அதெல்லாம் எனக்கு வராதேடா என்று நினைத்தவர் அதிர்ச்சியுடன் ஆரவை பார்த்து கொண்டிருக்க, அதை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது. இங்கு அவனின் அன்னையின் புறம் திரும்பிய ஆரவோ, மா நீங்க இவங்க கூட போங்க என்று சொல்ல, அவனை பார்த்து முறைத்தவரோ, ஏய் என்னடா லூசா நீ, எதுக்கு இப்போ என்ன இவங்க கூட போக சொல்ற, எனக்கு மேக்கப் எல்லாம் போட தெரியாதுடா என்று சொல்ல, அதில் கடுப்பான ஆரவோ, உங்களை யாருமா இப்போ மேக்கப் போக சொன்னது, அங்கே போங்க, இசை என்ன பண்ணுறா, அவள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அதுக்கு இப்போ நீங்கள் உள்ளே போனாதான் கரெக்டாக இருக்கும் என்று அவன் சொல்ல, அவனை முறைத்து பார்த்தவரோ, ஏண்டா நீ லவ் பண்ணுறனா நீ மாறு வேஷம் போடு, உன் லவ்வுக்காக நீ போடா, நான் ஏண்டா போனோம் என்று அவர் கேட்க, அவரை பார்த்தவனோ, என்னை பெத்திங்களா மாம், பையனுக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா, போங்க போங்க என்று சொன்ன ஆரவை வெறி கொண்டு முறைத்தவர் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுடன் சேர்ந்து உள்ளே சென்றார். அவர்கள் சென்றவுடன் ஆரவை பார்த்த விக்ரம், என்ன மச்சு பிளான் பண்ற என்று கேட்டான்.
அவனை பார்த்த ஆரவோ அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் கூறினான். அப்போ நீங்க சொல்லிதான் அம்மா உள்ள வந்தாங்களா என்று இசை டக்கென்று கேட்க, அவளை முறைத்து பார்த்த ஆரவோ, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாதன்னு சொன்னல. சாரி ஆரவ், இனிமே பேச மாட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு என்று அவள் கேட்க, அவளை முறைத்து பார்த்தவனோ, அப்புறம் நடந்தது தான் உனக்கே தெரியுமே. அம்மா உன் கூட இருக்கும்போது காலில் எங்கள் கூட கனெக்ட் ஆகியிருந்தாங்க. அதனால் நீங்கள் பேசின எல்லாத்தையும் நாங்கள் கேட்டோம் என்று முறைத்து கொண்டே ஆரவ் சொல்ல, அவனது முறைப்பின் காரணம் உணர்ந்தவள் வேகமாக அவன் மடியிலிருந்து இறங்க பார்த்தாள். அதை உணர்ந்தவன் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டு, எங்கடி ஓட பார்க்குற என்று கேட்டவன் அவளின் இதழை சிறை செய்தான். முத்தமிட்டு அவளை விடுவித்தவனின் மொபைல் அடிக்க அதை எடுத்து பார்த்தான் ஆரவ். பிறகு இசையை பார்த்தவன், ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவளை தன் மடியிலிருந்து இறக்கி பெட்டில் அமர வைத்தவன் பால்கனி நோக்கி சென்று விட்டான். அவன் சென்றவுடன் அங்கிருந்து எழுந்த இசை கீழே வந்தாள். கீழே வந்த இசை பார்த்தது என்னவோ, தன் மடியில் லேப்டாப்பை வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த ஆரவின் அம்மாவை தான். அவரை பார்த்தவள் அங்கேயே தயங்கி நிற்க, எதர்ச்சியாக திரும்பிய கல்பனாவோ அங்கு இசை நிற்பதை பார்த்தவர் அவளை அழைத்தார். இசை, ஏமா அங்க நிற்கிற, இங்கே வா என்று அவர் அழைக்க மெதுவாக அவரின் அருகில் சென்று நின்றாள் இசை. அவளின் கைகளை பற்றியவர் தன் அருகில் அமர வைத்து கொண்டு, ஏன் இப்படி தயங்கி நிற்கிற? உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா, இல்லை என்னை பிடிக்கலையா என்று கேட்டார் கல்பனா. அவரின் கேள்வியில் பதறிய இசையோ வேகமாக இல்லை என்று தலையசைத்தவள், ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு தான், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு சத்தியமாக அவர் குடும்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களை மாதிரி ஒரு அம்மா இருக்காங்கன்னெலாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நிச்சயம் உங்ககிட்ட கேட்காம கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம். மன்னிச்சிருங்க. நாங்கள் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது என்று இசை சொல்ல, அவள் தலையை ஆதரவாக வருடி கொடுத்தவரோ, எனக்கு கஷ்டம்லாம் எதுவும் இல்லைடா. என் பையன் ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கான். எனக்கு ஒரு மருமகளை இல்லை, ஒரு மகளை கொடுத்துருக்கான். அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் வருத்தப்படணும், நான் ஏன் கவலைப்படணும் சொல்லு என்று கல்பனா கேட்க, கண்ணீருடன் அவரை அணைத்து கொண்டாள் இசை. இவர்கள் பேசிய அனைத்தையும் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஃபோன் பேசிவிட்டு ரூமிற்கு வந்த ஆரவ் அங்கு இசையை தேட, அவள் இல்லாமல் போகவும் கீழேதான் சென்றிருப்பாள் என்று நினைத்தவன் கீழே இறங்கி வர, அப்பொழுதுதான் தன் அம்மா அவளுடன் பேசுவதை பார்த்து அப்படியே நின்று விட்டான். அவர்கள் இருவரும் அணைத்து கொண்டிருப்பதை பார்த்து தன் அம்மாவின் முன்னால் வந்து நின்ற ஆரவ், மாம், அப்படியே என்னையும் மன்னிக்கிறது. நான் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மருமகளாக பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல, எப்படியும் நீங்கள் என்னை மன்னிச்சிடுவீங்க என்று சொல்றவனை பார்த்த கல்பனாவோ ஆமாம் என்பது போல் தலையசைத்தவர் நேராக எழுந்து கிச்சனுக்குள் சென்றார். அப்பொழுது ஆரவின் அருகில் வந்து நின்ற விக்ரம், இப்போ ஏன்டா அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க என்று கேட்க, எனக்கு மட்டும் என்ன தெரியும் என்று கேட்டான் ஆரவ். கிச்சனிலிருந்து வெளியில் வந்த கல்பனாவோ ஆரவ் கண்ணா என்று அழைக்க, என்னம்மா என்று கேட்டுக்கொண்டே திரும்பியவனின் முன்னால் தோசை கரண்டியுடன் நின்றிருந்தார் கல்பனா. அதில் ஒரு நொடி ஜர்க்கானவன், என்னம்மா இது என்று கேட்க, என்னவா, எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணியிருப்ப என்று சொன்னவர் அவனை அந்த தோசை கரண்டியால் சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தார். அதில் கத்திய ஆரவோ, ஐயோ அம்மா என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். அவன் மன்னிப்பு கேட்டப்போ மட்டும் ஈஸியாக சிரிச்சுட்டே பரவாயில்லன்றீங்க, நான் மன்னிப்பு கேட்டால் இப்படி தோசை கரண்டியால் அடிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்
என்று சொன்னவன் விக்ரமை பார்க்க அவனோ, ஆமாமா, ஏமா இப்படி ஆரவ மட்டும் அடிக்கிறீங்க, பாவம்லாம் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் என்று சொல்ல, ஆமா ஆரவ மட்டும் அடிக்கிறது தப்பு தான், நீயும் இதுல கூட்டு தானே, உன்னையும் சேர்த்து வெளுக்கணும் என்று சொன்னவர் விக்ரமையும் அடிக்க ஆரம்பித்தார். அதில் கத்திய விக்ரமோ, ஐயோ அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல, இவனா கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று சொன்னவன் அந்த ஹாலை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான். ஆரவும் அவனுடன் சேர்ந்து ஓடினான். இருவரையும் துரத்தி துரத்தி அடித்து கொண்டிருந்தார் கல்பனா. அதைதான் மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் இசை. ஐயோ அம்மா, வலிக்குது, அவன் தானே கல்யாணம் பண்ணான், நான் இன்னும் ஒரு பொண்ணை சைட்டு கூட அடிச்சதில்ல, என்னை ஏன் அடிக்கிறீங்க என்று அவன் கத்த, நீ தானே என்கிட்ட ஏதோ பேசி அவனை இந்த ஊருக்கு அனுப்பி வச்ச, உன்னால தானே இப்படி அவன் எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று கேட்க, ஆமா, இவன் ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மா, நான் இவனை வேலை விஷயமா தான் அனுப்பி வச்சேன், இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும் என்று கத்திக்கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தான் விக்ரம். ஓடிக்கொண்டே அவனை முறைத்து பார்த்த ஆரவோ, எல்லாம் உன்னால தாண்டா, நீ மட்டும் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லாம இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா என்று கேட்க, அவனை கொடூரமாக முறைத்த கல்பனாவோ, நீ கல்யாணம் பண்ணது தப்பில்ல, அதை பெத்த அம்மா கிட்ட இருந்து மறைச்சது தப்பில்ல, அவன் என்கிட்ட சொன்னதான் தப்பில்ல என்று கேட்டு ஆரவை நன்றாக அடி வெளுத்து விட்டார். இதற்கு மேல் அடி வாங்க முடியாத இருவரும் திரும்பி நின்று கையெடுத்து கும்பிட்டவர்கள், அம்மா தெய்வமே, போதும், இதுக்கு மேலே தாங்க முடியல, விட்டுருங்களேன், தப்பெல்லாம் எங்க மேலதான், மன்னிச்சிடுங்க, இனி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டோம் என்று இருவரும் கோரஸாக சொல்ல, அவர்களை பார்த்து உள்ளுக்குள் சிரித்த கல்பனாவோ, சரி பொழைச்சு போங்க என்று சொன்னவர் திரும்பி இசையை பார்த்தார். அவளோ அதிர்ச்சியுடன் அங்கு நடப்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டு சிலை போல் நின்றிருந்தாள். அவளின் அருகில் சென்ற கல்பனாவோ, நீ வாமா, உன்கிட்ட நிறைய பேசணும் என்று சொன்னவர் இசையை தனது அறைக்கு இழுத்து சென்றார். அவருடன் இசை சென்றாலும் அவளின் பார்வை முழுக்க ஆரவின் மேல்தான் இருந்தது. இசை கல்பனாவின் அறைக்குள் நுழைந்தவுடன் கதவை தமார் என்ற சத்தத்துடன் அரைந்து சாத்தினார் கல்பனா. இதை பார்த்த விக்ரம் ஆரவை பார்த்து, பாத்தியா என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான். இருவரும் தொப்பென்று சோபாவில் விழுந்தார்கள். பிறகு விக்ரமை பார்த்த ஆரவ், ஏண்டா அவசரப்பட்டு அம்மா கிட்ட சொன்ன என்று கேட்க, எது நான் சொன்னனா, வாலண்டரா போய் வாயை கொடுக்க நான் என்ன லூசா என்று கேட்டான். நீயாவது இப்பதான் அடி வாங்குற, நான்லாம் சென்னையிலேயே ஒரு வாட்டி வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் என்று சொன்னவனின் கைகள் தன்னிச்சையாக அவன் ஒரு கன்னத்தை பற்றியது. என்னடா சொல்ற, நீயா போய் சொல்லலைன்னா அப்புறம் அம்மாவுக்கு எப்படி தெரியும் என்று ஆரவ் குழப்பமாக கேட்க, இன்னைக்கு நீ எனக்கு கால் பண்ணி இசையை பத்தி பேசுனல, அதான்டா, உனக்கும் இசைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட சொன்னியே, அவளுக்கு காஃபி போட போறேன்னு கூட சொல்லிட்டு போனியேடா என்று ஒவ்வொன்றாக விக்ரம் சொல்லி கொண்டே போக, எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லு என்று சொன்னான் ஆரவ். அன்னைக்கு ஃபோன் பேசிட்டு நீ சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துருந்தேன். ஆரவுடன் ஃபோனில் பேசிய விக்ரம் அவன் இசைக்காக காஃபி போட போவதா சொன்னதை நினைத்து சிரித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவனுக்கு பின்னால் இருந்து, ஆரவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ற கல்பனாவின் குரல் கேட்டது. அதில் அதிர்ச்சி அடைந்த விக்ரமோ வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்தவன் பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே நின்று கொண்டிருந்தாள் கல்பனா. அது அம்மா என்று ஏதோ பேச வர அவனை கை நீட்டி தடுத்தவர், ஆரவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு உண்மை மட்டும்தான் வேணும், பொய் சொல்லி சமாளிக்க நினைக்காத, ஏன்னா நீ இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையும் கேட்டேன், ஆரவ் உன்கிட்ட என்ன பேசினான்னு தெரியாது, ஆனால் நீ பேசினதை வச்சு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால் பொய் சொல்ல ட்ரை பண்ணாத விக்ரம், ஆரவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று மீண்டும் கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் விக்ரம். அவனின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார் கல்பனா. பிறகு கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்தவர், ஏண்டா, ஏன் இப்படி பண்ண அவன்,
இதுக்காக தான் அடம் பிடிச்சி அந்த ஊருக்கு போனானா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனடா. அப்புறம் ஏன் எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணனா? இதில் நீயும் கூட்டல, நீயும் அவனை மாதிரி தான் எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பல விக்ரம் என்று கேட்க, அதை மறுத்த விக்ரம் ஏதோ பேச வர கை நீட்டி அவனை தடுத்த கல்பனாவோ, நீங்கள் 2 பேரும் தானடா என்னோட உலகம், உங்களுக்காக தானே நான் வாழறேன், உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா? இல்லை அந்த அளவுக்கு கூட நான் ஆசைப்படக்கூடாதா? எப்படிடா அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? உனக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலைல்ல? உங்கள் 2 பேருக்குமே இந்த அம்மா வேணாமாடா என்று கண்களில் கண்ணீருடனும் வலியுடனும் கேட்ட கல்பனாவை பாய்ந்து அணைத்து கொண்டான் விக்ரம். ஐயோ அம்மா ப்ளீஸ் அழாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொன்னவனை தன்னை விட்டு விலக்கியவர் வேற எப்படிடா என்று கேட்க, அவரை அழைத்து சோஃபாவில் அமர வைத்த விக்ரமோ அவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான். அவர் அதை குடித்த பின் ஆரவ் அந்த ஊரிற்கு வேலை விஷயமாக தான் சென்றான் என்பதையும் அங்கு இசையை பார்த்ததையும் பிறகு இவள்தான் தன்னவள் என்று முடிவு செய்து அவளை காதலித்ததை பற்றியும் அதை இசை மறுத்ததையும் இசை சிறுவயதிலிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள் என்பதையும் அவள் சித்தி குடும்பத்தினால் அவள் அனுபவித்த கொடுமைகள் என கடைசியில் அவள் போலீஸ் ஸ்டேஷன் சென்றது வரை அனைத்தையும் கூறியவன். இசை ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆரவ் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினச்சான். அந்த நம்பிக்கை கணவன்ன்ற உறவுனால மட்டும்தான் அவளுக்கு கொடுக்க முடியுன்றத நம்பினான். அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர உங்ககிட்ட மறைக்கணும்லாம் அவன் நினைக்கலம்மா. நம்ம ஆரவை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க, அப்பொழுதுதான் கல்பனாவிற்கு ஆரவின் நிலை என்னவென்று புரிந்தது. பிறகு விக்ரமை பார்த்தவர், சரி வா இப்பவே கிளம்பலாம் என்று கேட்க, எங்க உங்க பையனை பார்க்கவா என்று கேட்டான் விக்ரம். இல்லை என் மருமகளை பார்க்க வா என்று அவன் கைகளை பிடித்து இழுக்க, லேசாக சிரித்த விக்ரமோ, இப்போ வேண்டாம், அவனே நம்ம கிட்ட வந்து சொல்லுவான், அப்போ போய் பார்த்துக்கலாம் என்று சொல்ல, அதுவும் கல்பனாவிற்கு சரி என்று தோன்றவே, சரி ஓகே, இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு ஆரவ் கிட்ட சொல்லாத என்று கல்பனா விக்ரமை பார்த்து சொல்ல, அவரை பார்த்து லேசாக சிரித்த விக்ரமோ சரி என்று தலையசைத்தான். அனைத்தையும் விக்ரம் ஆரவிடம் கூறி முடிக்க, அப்போவே அம்மாவுக்கு தெரியும், தெரிஞ்சோ என்கிட்ட தெரியாத மாதிரி பேசியிருக்காங்க அப்படிதானே என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்தான் விக்ரம். இசையின் கதையை விக்ரமின் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்ட போதே கல்பனாவிற்கு இசையை மிகவும் பிடித்து விட்டது. அவருக்கு ஆரவ் மேலேயும் கோபமெல்லாம் கிடையாது. இப்பொழுது அடித்தது கூட சும்மா விளையாட்டிற்காக தான். அது ஆரவ் மற்றும் விக்ரம் இருவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் இசைக்கு தான் அவர்களின் இந்த விளையாட்டு தெரியாமல் போனது. அதில் பதற்றமாக கல்பனாவை பார்த்து கொண்டே அவரின் அறையில் அமர்ந்திருந்தாள் இசை. அவளின் முகத்திலிருந்த பதற்றத்தை பார்த்த கல்பனாவோ, ஏண்டா அப்படி டென்ஷனாக இருக்க என்று கேட்க, அது அம்மா, அது நீங்கள் அவங்க 2 பேரையும் அடிச்சிட்டிங்கல்ல, அவங்களுக்கு வலிக்காதா என்று பாவமாக கேட்டவளை பார்த்த கல்பனாவிற்கோ அவள் சிறு குழந்தை போலதான் தோன்றினாள். அதில் அவளின் 2 கன்னத்தையும் பிடித்து கிள்ளியவர், அடி அறிவு குழந்தை, அவங்க 2 பேரையும் பார்த்தா வழியில இருந்தவனுங்க மாதிரியா இருந்தது உனக்கு? அதுவும் அவனுங்க என்ன சின்ன பசங்களா, தடிமாடுங்க மாதிரி இருக்கானுங்க. நான் அடித்ததெல்லாம் ஒரு அடியா? அதெல்லாம் அவனுங்களுக்கு தூசி தட்டுற மாதிரி தான், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இத்தனைக்கும் நான் ஃபோர்ஸாக கூட அடிக்கல, சும்மா விளையாட்டுக்காக அந்த கத்தனானுங்க என்று சொல்ல, நிஜமாவா என்பது போல் அதிர்ச்சியும் மற்றும் ஆச்சரியமாக கல்பனாவை பார்த்தாள் இசை. அதில் அவளை பார்த்து அழகாக சிரித்தவர் அவளுக்கு திருஷ்டி சுத்தி விட்டு, ஆளுதான் வளர்ந்திருக்கியே தவிர இன்னும் குழந்தை புல்லடி நீ என்று சொல்ல, அவரை பார்த்து அழகாக சிரித்தாள் இசை. பிறகு கல்பனாவின் கைகளை பற்றிய இசையோ, எப்பவும் என் கூட இப்படியே இருப்பீங்கல்லம்மா, என்ன வருத்திர மாட்டீங்கல்ல,
ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட என்கிட்ட சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். இல்லை நீங்கள் திட்டுறதா இருந்தாலும் அடிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, அடிச்சுக்கோங்க. ஆனால் எப்போவும் என் கூட இப்படியே பேசுங்க என்று இசை கேட்க அவளின் நிலை என்னவென்று கல்பனாவிற்கு புரிந்தது. அவள் எந்த அளவிற்கு அன்பிற்காக ஏங்கியிருக்கிறாள் என்பது புரிய அவளின் தலையை ஆதரவாக கோதி கொடுத்தவர், நான் ஏமா உன்னை வெறுக்க போகிறேன், நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன், அப்புறம் உன்னை திட்டலாம் அடிக்கலாம் மாட்டேன், நீ கவலையே படாத. ஆரவ் விக்ரம் மாதிரி இனி நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தான், எப்போவும் உன் கூட அம்மா நான் இருப்பேன், உன்னை என்னைக்கும் வெறுக்க மாட்டேன் என்று சொன்னவர் தன் நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டார். முதல் முறையாக தாயின் அணைப்பை கல்பனாவிடம் உணர்ந்தாள் இசை. அவள் எவ்வளவு நேரம் அந்த அணைப்பில் இருந்தாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. கல்பனாவும் அவளை விலக்கவில்லை. இரவு உணவு சமைத்து முடித்து அனைத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்த கல்பனா மூவரையும் சாப்பிட அழைக்க மூவரும் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள். ஒரு பிளேட்டில் உணவை வைத்த கல்பனாவோ தன் கைகளாலேயே அதை இசைக்கு ஊட்ட ஆரம்பித்தார். அவர் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரையும் கண்டு கொள்ளவே இல்லை. அவர்களை முறைத்து பார்த்த விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரும், மா எங்களுக்கோ பசிக்குது, நாங்களும் சாப்பிடணும்ல, எங்களுக்கோ சாப்பாடு போடு என்று கேட்க, 2 பேருக்கும் கை கால் நல்லா தானே இருக்கு, அம்மாவுக்கு தெரியாம ஏதேதோ பிளான் பண்ண தெரியுதுல்ல, சாப்பாடு போட மட்டும் நான் வேணுமா, என்னாலாம் போட முடியாது, நீங்களே போட்டு சாப்பிடுங்க என்று சொன்னவர் இசைக்கு ஊட்டி கொண்டிருந்தார். ஒரு முறை அவர்களை பார்த்த விக்ரமோ கல்பனாவின் கைகளை பற்றியவன், அம்மா எனக்கு என்று சொல்லி ஆவென வாயை திறந்தான். அவனை ஒரு நொடி முறைத்து பார்த்த கல்பனா பிறகு அவனுக்கும் ஊட்டினார். அதேபோல் ஆரவும் ஆ என்று சொல்லி வாயை திறக்க அவனுக்கும் தன் கைகளாலேயே ஊட்டினார் கல்பனா. மூவருக்கும் தன் கைகளாலேயே உணவு ஊட்டி முடித்தவர் தானும் சாப்பிட்டார். அனைவரும் சாப்பிட்டு முடித்து ஹாலுக்கு வர கல்பனாவை இழுத்து தரையில் அமர வைத்த ஆரவோ அவரின் கால்களை நீட்டி அவரின் மடியில் படுத்து கொண்டான். அவனின் பக்கத்தில் விக்ரம் சென்று படுத்து கொண்டான். இவர்களின் செயலை பார்த்து சிரித்த கல்பனாவோ அவர்கள் இருவரின் தலையையும் தன் கரங்களால் கோதி கொடுத்தார். இந்த செயலை ஏக்கமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் இசை. அவளை பார்த்த கல்பனாவோ வா என்று கையசைக்க அவரின் அருகில் சென்றாள் இசை. தன் மற்றொரு மடியில் இசையை படுக்க வைத்து கொண்டார் கல்பனா. மூவரின் தலையையும் அவர் கோதி கொடுக்க மூவரும் நிம்மதியாக தூங்கினார்கள். அவர்கள் தூங்கிய பின் அமர்ந்தபடியே தானும் தூங்கினார் கல்பனா. இரவில் கண் விழித்தான் விக்ரம். கல்பனா அமர்ந்து கொண்டே தூங்குவதை பார்த்தவன் தன் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த ஆரவை எழுப்பினான். அவன் எழுப்பியதில் விழித்த ஆரவ், என்னாச்சுடா என்று கேட்க அவன் திரும்பி கல்பனாவை கண்ணை காட்ட, அம்மா உட்காந்துட்டே தூங்குறாங்கடா, அவங்களுக்கு கால் வர வலிக்கும், நீ இசையை தூக்கு, நான் அம்மாவை தூக்குறேன் என்று சொல்ல சரி என்று தலையசைத்தான் ஆரவ். பிறகு ரூமிற்கு சென்று 4 தலையணைகள் எடுத்து வந்தவர்கள் அதை தரையில் போட்டுவிட்டு இசையை தூக்கி ஒன்றில் படுக்க வைத்தவன் அவள் அருகில் தானும் படுத்து கொண்டான். ஆரவின் அருகில் கல்பனாவை ஒழுங்காக படுக்க வைத்த விக்ரமோ கல்பனாவின் அருகில் படுத்து கொண்டான். நால்வரும் அன்றிரவு ஹாலிலேயே தூங்கினார்கள். அடுத்த நாள் காலை பொழுது தன்னுடைய அறையில் குளித்துவிட்டு வெளியில் வந்த ஆரவ் இசையை தான் தேடிக்கொண்டிருந்தான். அவன் எங்கு தேடியும் இசை அவன் கண்ணில் மாட்டவே இல்லை. அதில் வேகமாக கீழே இறங்கி வந்தவன் ஹாலில் இருந்த விக்ரமை பார்த்து, இசையை பாத்தியாடா என்று கேட்க, இல்லடா நான் பார்க்கலையே என்று சொன்னான் விக்ரம். பிறகு அம்மாவையும் நான் பார்க்கல, ஐ திங்க் அம்மா கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல இருவரும் சேர்ந்து அவர்கள் இருவரையும் தேடிக்கொண்டிருந்தார்கள். இருவரும் வீடு முழுக்க தேடினார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் இருப்பது போலவே தெரியவில்லை. இதில் காலையில் எங்கு சென்றார்கள் இவர்கள் என்று நினைத்து கொண்டே இருவரும் வெளியில் வர வெளியேயும் அவர்களை காணவில்லை. ஆனால் அவர்களின் ஸ்லிப்பர் வெளியில் தான் இருந்தது. வீட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை என்று அதை பார்த்து உறுதி செய்தவர்கள், அப்போ எங்க
என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களின் வீட்டிற்கு பின்னால் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. அதில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் வீட்டிற்கு பின்னால் செல்ல அங்கு உள்ள பூக்களை எல்லாம் பறித்து கொண்டிருந்தார் கல்பனா. அவர் அருகில் நின்று பேசி சிரித்து கொண்டிருந்தார் இசை. அவர்கள் இருவரும் சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருக்க அதை தான் விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வேகமாக இசையின் அருகில் சென்ற ஆரவோ அவளின் காதை பிடித்து திருகினான். அதில் இசை வழியில் கத்த, அதில் பதறிய கல்பனாவோ அந்த பக்கம் திரும்பி பூவை பறித்து கொண்டிருந்தவர் அதிர்ச்சியுடன் இசைக்கு என்ன ஆனதோ என்று திரும்பி பார்க்க அங்கு தன் மருமகளின் காதை பிடித்து கொண்டு நிற்கும் தன் மகனை பார்த்து ஆத்திரமானவர், அவளை விடுடா என்று சொல்லி அவனின் கைகளிலேயே ஒரு அடி போட்டார். அதில் வேகமாக அவளின் காதிலிருந்து தன் கையை எடுத்தான் ஆரவ். அவனின் அந்த செயலை பார்த்து சிரித்த இசையோ வேகமாக கல்பனாவின் பின்னால் சென்று நின்று கொண்டவள், பாருங்கம்மா, என்னை அடிக்கிறாரு, காலையிலேயே என் காது எப்படி வலிக்குது தெரியுமா என்று பாவமாக சொல்ல அவளை தான் முறைத்து பார்த்தான் ஆரவ். ஆனால் அவனை விட கொடூரமாக அவனை முறைத்தார் அவனின் அம்மா கல்பனா. ஏண்டா குழந்தை காதை பிடிச்சி இப்படி இழுக்கிற, பிள்ளைக்கு வலிக்காதா என்று திட்டிக் கொண்டே இசையின் காதை தேய்த்து விட்டு கொண்டிருந்தார் கல்பனா. நான் இப்படி பண்றேன்னு திட்டுறீங்களே, நான் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா என்றவனது வார்த்தை அவன் அன்னையிடம் இருந்தாலும் பார்வையோ இசையை தான் முறைத்து கொண்டிருந்தது. பிறகு தொடர்ந்த ஆரவ், டைம் 8 ஆக போகுது, இன்னும் காலேஜுக்கு கிளம்பாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ என்று கோபமாக கேட்க அவளை திரும்பி பார்த்த கல்பனாவோ, நீ காலேஜ் போகலையாடா என்று கேட்க இல்லை என்று தலையசைத்தாள் இசை. அதில் ஒருவரை ஒருவர் ஆரவ் மற்றும் கல்பனா இருவரும் பார்த்து கொண்டவர்கள் திரும்பி இசையை பார்க்க, கல்பனாவோ ஏண்டா காலேஜ் போலன்ற என்று கேட்டார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேனே ப்ளீஸ் ஆரவ் என்று கேட்க அவளை முறைத்த ஆரவோ, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே 4 நாளாக நீ காலேஜ் போல, ஒழுங்கு மரியாதையா நீ காலேஜ் போ என்று சொன்னவன் அவளின் கைகளை பற்றி இழுத்தான். வேகமாக கல்பனாவின் கையை பிடித்து கொண்ட இசையோ, அம்மா ப்ளீஸ் நீங்களாவது சொல்லுங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட இருக்கேன்னு, நாளையிலிருந்து காலேஜுக்கு கரெக்டாக போகிறேன் என்று சொல்ல அவள் தன்னுடன் இருப்பதற்காக தான் இன்று காலேஜ் செல்லவில்லை என்பதை உணர்ந்தவர் அவளை பாசமாக பார்த்து, நான் எங்கடா போக போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன், நீ காலேஜ் போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், அப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று கல்பனா சொல்ல சரி என்று தலையசைத்தாள் இசை. அவளை ஆரவ் இழுத்து கொண்டு தன் அறை நோக்கி சென்றான். அறைக்குள் இசையுடன் வந்த ஆரவோ வேகமாக தன் அறையின் கதவை சாத்தியவன் அதே கதவின் மேல் இசையை சாய்த்து அவள் மேல் சாய்த்தவன் அவள் கைகள் இரண்டையும் மேலே தூக்கி தன் ஒற்றை கையால் சிறை செய்து அவளின் இடையை வளைத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவளின் மூக்கோடு மூக்கொரச தன் மூச்சு காற்றை அவள் முகத்தில் படரவிட்டு, என்னடி அம்மா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவரா பண்ற என்று கேட்க, நொடி பொழுதில் நடந்த இந்த செயலில் அதிர்ச்சியின் உச்சியில் சிலையாகி நின்றிருந்தார் இசை. அதை உணர்ந்த ஆரவோ அவளின் கன்னத்தை பிடித்து கடித்தவன், பதில் சொல்லுடி, அம்மா வந்தோடனே ரொம்ப ஓவரா பண்ற என்று கேட்க அவளோ திருத்திருவென்று விழித்து கொண்டு அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் மயங்கியவன், அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு காலேஜுக்கு லீவ் போடுறேன்னு சொன்னேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கியாடி என்று கேட்டவனின் கரங்களோ அவளின் இடையை இறுக்கியது. பதில் சொல்லுடி, என்னை பற்றி என் அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா என்று அவளின் இதழ் உரச அவன் கேட்க அதில் தடுமாறிய இசையோ தன் கைகளை அவனின் பிடியிலிருந்து உருவ முயன்றாள். ஆனால் அவளால் அவன் ஒற்றை கைக்குள் இருந்து தன் கையை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. பிறகு மிரண்ட பார்வையுடன் அவனை பார்த்தவள், ஆரவ் ப்ளீஸ் தள்ளி போங்க என்று திக்கி திணறி சொன்னாள்.
அவள் ஒவ்வொரு வார்த்தை உதிர்க்கும் பொழுதும் அவனின் இதழில் உரசியது. அது இசைக்கு ஷாக் அடிப்பது போல் ஒரு உணர்வை கொடுத்தது. அதில் வேகமாக அவளின் இரு கண்களையும் மூடிக்கொண்டாள் இசை. அதை பார்த்து லேசாக சிரித்த ஆரவோ அவளிடம், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் கிஸ் பண்ண வரும்போது கண்ணை மூடாதன்னு, கண்ணை தரடி என்று சொல்ல மெதுவாக தன் இமை பிரித்தாள் இசை. அவள் இமை திறந்த அடுத்த நொடி அவள் இதழை சிறை செய்தான் ஆரவ். ஆழமாக அவளை முத்தமிட்ட பிறகு அவளின் இதழை விட்டவன் அவளின் முகம் பார்த்து, போயிட்டு காலேஜுக்கு ரெடியாகி கீழே வா, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அந்த ரூமிலிருந்து வெளியில் சென்று விட்டான். அவன் சென்ற பிறகும் கூட அசையாமல் சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்தாள் இசை. பிறகு காலேஜுக்கு தயாராக வாஷ்ரூம் நோக்கி சென்றாள். இசை ரெடியாகி கீழே வர அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். பிறகு அவள் வந்தவுடன் அனைவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் இசைக்கு லஞ்சிற்காக டிஃபன் பாக்ஸை கொடுத்தார் கல்பனா. அதை வாங்கி தன் பேக்கில் வைத்து கொண்டாள் இசை. அப்பொழுது கல்பனாவின் மொபைல் அடித்தது. போனை எடுத்து பார்த்தார் கல்பனா. அவரின் செக்ரட்டரி ரஞ்சனி தான் அழைத்திருந்தாள். அதில் காலை அட்டன் செய்து தன் காதில் வைத்தார். அந்த புறம் என்ன சொல்லப்பட்டதோ கல்பனாவின் முகம் தீவிரமாக மாறியது. பிறகு சரி நான் வரேன் என்று சொன்னவர் போனை வைத்து விட்டார். அவரின் முகத்தில் வந்த தீவிரத்தை பார்த்த விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரும் என்னாச்சுமா என்று கேட்க, அவர்கள் இருவரையும் இசையையும் ஒரு முறை பார்த்தவள், கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனைடா, நான் உடனே போகணும் என்று சொல்ல, வேகமாக நானும் வரேம்மா என்று விக்ரம் மற்றும் ஆரவ் இருவரும் ஒரு சேர கூறினார்கள். அவர்களை தடுத்த கல்பனாவோ, இல்லடா நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன் என்று சொல்ல, அதெல்லாம் தேவையில்லம்மா, நானாச்சும் கூட வரேன், ஆரவ் வேணா இங்கே இருக்கட்டும் இசை கூட என்று விக்ரம் சொல்ல, இல்லை என்று மறுத்த ஆரவ், இல்லைம்மா நீங்கள் வேற ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க, நானும் வரேன் என்று சொன்னவன் திரும்பி இசையை பார்க்க, அவளோ நீங்கள் போயிட்டு வாங்க ஆரவ், அதான் அம்மா ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்கல்ல, என்னன்னு பார்த்துட்டு வாங்க என்று சொன்னாள். ஆனால் என்ன கம்பெனி, என்ன பிரச்சனை என்று ஒரு கேள்வி கூட அவள் கேட்கவில்லை. அதில் மூவரும் அவளை வியப்பாக தான் பார்த்தார்கள். அவளின் இந்த செயலை அவள் எந்த அளவிற்கு தங்களை நம்புகிறாள் என்பதை புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. அதில் அவர்களின் மனதிற்குள் சிறு குற்ற உணர்ச்சி தோன்றதான் செய்தது, அவளிடம் உண்மையை மறைப்பதை நினைத்து. பிறகு விக்ரமை பார்த்த ஆரவோ, நான் நம்ம 3 பேரும் கிளம்புறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறேன், நீ இசையை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுடுறியா என்று கேட்க, என்னடா இப்படி கேட்குற, என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேனா என்று ஆரவை பார்த்து கேட்டவன் இசையின் புறம் திரும்பி, என் கூட வர்றதுக்கு உனக்கு ஓகே தானேம்மா என்று கேட்டான். ஓகேண்ணா என்று சொன்ன இசை ஆரவ் மற்றும் கல்பனாவிடம் கூறிவிட்டு விக்ரமுடன் தன் காலேஜ் நோக்கி சென்றான். விக்ரம் சென்றவுடன் தன் மொபைலை எடுத்த ஆரவ் தன் ஆட்களுக்கு அழைத்து இந்த ஊரிற்கு வெளியில் உள்ள ஒரு காலி கிரவுண்டிற்கு தன் ஹெலிகாப்டரை வர செய்திருந்தான். எப்படியும் இப்பொழுது கிளம்பினால் கூட ஈவினிங்கே திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற முடிவோடு தான் இருந்தான் ஆரவ். இருந்தும் என்னதான் ஈவினிங்கே திரும்பி வந்து விடுவோம் என்றாலும் போன முறை போல் இசைக்கு இந்த முறை எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என்று நினைத்தவன் காலேஜ் மற்றும் வீட்டில் என இசைக்கு செக்யூரிட்டியை அதிகப்படுத்தினான். அவளுக்கு அதிகமான பாடிகார்ட்ஸை போட்டவன் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டான். அவளை காயப்படுத்துகிற மாதிரி யாராவது கிட்ட நெருங்கினா கூட அவங்கள சும்மா விடாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் மேலே ஒரு சின்ன கீறல் பட்டா கூட அப்புறம் நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அழுத்தமாக மிரட்டினான் ஆரவ். அவனின் அந்த அழுத்தமான மிரட்டலே அவனின் பாடிகார்ட்ஸுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. இசைக்கு சிறிதாக ஏதாவது நேர்ந்தால் கூட அவன் தங்களை சும்மா விடமாட்டான் என்று. இங்கு இசையை அழைத்து வந்து கல்லூரி
வாசலில் தன் வண்டியை நிறுத்திய விக்ரமோ இசை இறங்கிய பின் தானும் இறங்கியவன், சரிம்மா நீ பத்திரமா இரு, எதை நினச்சியும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் எப்படியோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே திரும்ப வந்துடுவோம் என்று சொல்ல, ஆச்சரியமாக அவனை பார்த்த இசையோ, அது எப்படி நான் சென்னைக்கு போயிட்டு நைட்டுக்குள்ளே திரும்பி வருவீங்க, உங்களுக்கு அங்கே வேற வேலை இருக்கோம்ல என்று கேட்க, அதெல்லாம் நீ யோசிக்காதடா, நைட்டுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம் என்று அவன் இசையுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுதே தூரத்தில் வந்து கொண்டிருந்த மீரா இசை வந்திருப்பதை பார்த்தவள் வேகமாக அவளை நோக்கி ஓடி வந்தாள். அவளை பார்த்த ஆர்வத்தில், அவளிடம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக ஓடி வந்தவள் அவளுக்கு முன்னால் நின்றிருந்த விக்ரமை இடித்துவிட்டு இசையின் அருகில் சென்றாள். தன்னை ஒரு பெண் இடிக்கவும் கடுப்பான விக்ரமோ, எக்கிருக்கு கண்ணு தெரியாதா உனக்கு என்று கேட்க, அது மீராவின் காதில் விழுந்ததும் கோபமானவள், யாரை பார்த்துடா கிறுக்கு என்று கேட்டுக்கொண்டே விக்ரமின் புறம் திரும்பினாள். கோபமாக விக்ரமின் புறம் திரும்பிய மீராவின் விழிகளோ ரசனையாக அவன் மேல் படிந்தது. ஆனால் விக்ரமோ கடும் கோபத்தில், உன்னதான் ஒருத்தர் நிற்கிறது கூட கண்ணு தெரியாமல் இப்படி இடிச்சிட்டு போற என்று திட்டிக் கொண்டிருக்க, ஆனால் மீராவோ கண்ணிமைக்காமல் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். தான் திட்டுவதை கூட காதில் வாங்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் மீராவை விசித்திரமாக பார்த்தான் விக்ரம். அப்பொழுது வேகமாக அவர்கள் இருவருக்கும் இடையில் வந்த இசையோ, அண்ணா சாரி, நான் இவ என் ஃப்ரெண்டு தான், ஏதோ தெரியாம பண்ணிட்டா, என்னை பார்த்த ஆர்வத்தில் ஓடி வந்தவ உங்களை கவனிக்கல, மன்னிச்சிடுங்க என்று சொல்ல, நீயம்மா சாரி சொல்ற, பரவாயில்லம்மா என்று சொன்ன விக்ரமோ மீராவை தான் ஒரு மாதிரியாக பார்த்தாள். ஏனென்றால் இன்னமும் கூட அவள் விக்ரமை தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த இசையோ தன் தலையில் அடித்து கொண்டவள், ஏ மீரா என்று அழைத்து அவளின் தோலை பற்றி உழுக்க, அதில் தெளிந்த மீராவோ திரும்பி இசையை பார்த்தவள் வேகமாக அவளை அணைத்து கொண்டு, நீ நல்லா இருக்கல இசை, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, அந்த பொறிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிடுவானோன்னு. அன்னைக்கு காலேஜில் ஆரவண்ணாவை பார்த்த உடனே நான் தான் வேகமாக போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். தேங்க் காட் உன் கல்யாணம் நின்றுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் ஆரவண்ணா தான் இல்லை. நல்ல வேலை நீ அந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று சொன்னவள் இசையை கட்டிக்கொண்டு குதித்தாள். அவளை தான் விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். பிறகு அவளின் முதுகில் மாட்டியிருந்த பேகை பிடித்து பின்னால் இழுத்தவன் இசையின் கையை பிடித்து தன் அருகில் நிறுத்தி கொண்டு, நீ குதிக்கிறதா இருந்தா தனியா குதி, எதுக்கு ஏன் தங்கச்சியை பிடிச்சிட்டு குதிக்கிற, அப்புறம் உன்னால அவளும் கீழே விழறதுக்கா என்று சொன்னவன் இசையின் புறம் திரும்பி, நீ இவ கூட சேராதம்மா, இது சரியான பைத்தியம் நினைக்கிற, கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா என்று சொல்ல, அவனை பார்த்த இசையோ, அப்படி சொல்லாதீங்க, நான் அவ ரொம்ப நல்ல பொண்ணு என்று சொன்னாள். ஆனால் விக்ரம் அவளை திட்டும் பொழுதும் கூட அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. அதில் கடுப்பான விக்ரமோ அவளின் முன் சொடக்கிட்டு அழைத்தான். அப்பொழுதும் கூட அவள் அவன் மீது இருந்த பார்வை எடுக்கவே இல்லை. இது நிஜமாலுமே கிறுக்குதான் போல, இது வேலைக்காவாது என்று தன் மனதிற்குள் நினைத்தவன் இசையிடம் திரும்பி, சரி ஓகேம்மா, நீ காலேஜ்குள்ளே போ, நான் இங்கேருந்து கிளம்புறேன், பத்திரமா இரு, அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என்று சொன்னவன் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். செல்லும் அவனை தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. விக்ரம் அங்கிருந்து சென்ற பின் மீராவின் தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டிய இசையோ அவளை பார்த்து திருவென்று விழித்த மீராவை பார்த்தவள், என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் இசை. அவளை பார்த்து அசடு வழிய சிரித்த மீராவோ, அது சும்மா பார்த்தேன் என்று சொன்னாள். அவளை பார்த்து தானும் சிரித்த இசை, சைட் அடிக்கலாம் தப்பில்லை, ஆனால் இப்படி அவரே மறண்டு ஓடுற அளவுக்கு அடிக்கக்கூடாது என்று சொல்ல, மீரா அவளை தான் அதிர்ச்சியுடன் நீயா பேசியது என்பது போல் பார்த்தாள். பிறகு அதே அதிர்ச்சி மாறாமல், நீ இப்படியெல்லாம் பேசுவியா இசை என்று கேட்க, அவளை மேலும் கீழும் பார்த்த இசையோ, நான் ஏன் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று கேட்டவள் தன்னையே
அதிர்ச்சியுடன் விழிவெறித்து பார்க்கும் மீராவின் கைகளை பற்றி இழுத்து கொண்டு காலேஜினுள் சென்றாள். விக்ரம் வீட்டிற்கு வந்தவுடன் மூவரும் ஆரவின் காரில் ஆரவின் ஹெலிகாப்டர் நிற்கும் இடத்திற்கு சென்றவர்கள் ஹெலிகாப்டரில் ஏறி சென்னை நோக்கி பறந்தார்கள். ரேயின் குரூப்ஸ் என்பது அவர்கள் தலைமுறையாக உருவாக்கிய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். அதை ஆரவின் அப்பாதான் கடைசியாக பார்த்து கொண்டிருந்தார். ஆரவிற்கு 2 வயதாக இருக்கும் பொழுதே அவர் இறந்துவிட, அதன்பின் ரேயின் குரூப்ஸின் மொத்த பொறுப்பையும் தன் கையில் எடுத்துக்கொண்டார் கல்பனா. கம்பெனியை பார்த்து கொண்டே தன் 2 மகன்களையும் நல்லபடியாக வளர்த்தார். ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் நன்றாக வளர்ந்தவுடன் அவர்களின் கையில் பொறுப்பை கொடுத்த கல்பனாவோ அவருக்கு மிகவும் பிடித்த அவரும் அவர் கணவரும் சேர்ந்து உருவாக்கிய ரேயின் காஸ்மெட்டிக்ஸை மட்டும் தானே நடத்துவதாக கூறினார். என்னதான் ஒட்டுமொத்த ரேயின் குரூப்ஸிற்கும் ஆரவ் சேர்மனாக இருந்தாலும் அவனின் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனிப்பட்ட சிஇஓக்கள் இருந்தார்கள். அதில் ரேயின் காஸ்மெட்டிக்ஸின் சேர்மனாக தான் கல்பனா தேவி இருந்தார். ரேயின் காஸ்மெட்டிக் எப்பொழுதும் முதலிடத்தில் தான் இருக்கும். கல்பனாவின் திறமையினாலும் அவர்கள் ப்ராடக்டில் இருந்த குவாலிட்டியினாலும் எப்பொழுதுமே பெஸ்ட் காஸ்மெட்டிக் பிராண்டாக இருந்தது ரேயின் காஸ்மெட்டிக்ஸ். ஆனால் இவர்களுக்கு போட்டியாக எதிரே இருக்கும் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியின் சேர்மன் தான் இப்பொழுது இவர்களின் ஆஃபீஸிற்கு வந்து கல்பனாவை பார்க்க வேண்டும் என்று பிரச்சனை செய்வதாக அவளின் செக்ரட்டரி அவரிடம் கூறியிருந்தார். அதனால்தான் மூவரும் இப்பொழுது சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். சென்னைக்கு வந்தவுடன் தன் கம்பெனிக்கு தான் முதலில் சென்றாள் கல்பனா. அவருடன் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் சென்றார்கள். ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும் கம்பீரமாக தீட்சண்ய விழிகளுடன் கல்பனாவின் இருபுறமும் ஆளுக்கொருவர் நடந்து வர, அவரின் 2 மகன்களுக்கு முன்னால் நடுவில் பெண் சிங்கம் போல நடந்து வந்தார் கல்பனா தேவி. அவரின் அந்த தோற்றத்தில் மிரண்ட ஆபீஸ் முழுவதும் எழுந்து நின்று கல்பனா தேவிக்கு விஷ் செய்தார்கள். ஆனால் அது எதையும் கண்டு கொள்ளாதவரோ நேராக தன் கேபின் நோக்கி சென்றார். பிறகு அவர் தன் கேபின்குள்ளே நுழைய அவரின் பின் ஆரவும் விக்ரமும் சென்றார்கள். உள்ளே வந்த கல்பனா சேரில் சென்று அமர்ந்தவர் தன் செக்ரட்டரி அழைக்க உள்ளே வந்தார் அவரின் செக்ரட்டரி ரஞ்சனி. ஆரவும் விக்ரமும் ஓரமாக சென்று நின்றவர்கள் அங்கே நடப்பதை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளின் செக்ரட்டரியை பார்த்த கல்பனாவோ அவரை வர சொல்லுங்க என்று சொல்ல, சரி மேடம் என்று சொன்ன ரஞ்சனியோ அந்த கேபினிலிருந்து வெளியில் சென்றவர் சிறிது நேரம் கழித்து பார்ப்பதற்கு 70 வயது போல் இருக்கும் ஒருவருடன் உள்ளே நுழைந்தார். அவரின் பின்னால் அவரின் பாடிகார்டும் வந்திருந்தார். அவரை பார்த்த கல்பனா தேவியோ தன் எதிரில் இருந்த சேரை காட்டியவர் அமரும்படி சொல்ல, கல்பனாவை ஒரு முறை பார்த்தவர் அந்த சேரில் அமர்ந்து கொண்டார். அவரின் கண்களிலோ அத்தனை திமிர் இருந்தது. அதே திமிருடன் கல்பனாவை பார்த்தவர், என்ன மேடம் எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். அவரை அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக பார்த்த கல்பனாவோ, எதுக்காக என்னை பார்க்கணும்னு பிரச்சனை பண்றீங்க, என்ன விஷயமா என்னை பார்க்கணும் உங்களுக்கு என்று கேட்டார். அவரை பார்த்து நக்கலாக சிரித்த அந்த பெரியவரோ, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க மேடம், அதை விட்டுட்டு நீங்க எதிர்கேள்வி கேட்குறீங்க என்று நக்கலுடன் கேட்க, அவரை பார்த்து, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்னு நினைச்சிங்களா மிஸ்டர் செல்வம் என்று அதே நக்கலுடன் பதில் சொன்னார் கல்பனா. இவர்களின் இந்த உரையாடலை அமைதியாக பார்த்து கொண்டு கல்பனாவின் பின்னால் நின்றிருந்தார்கள் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும். பிறகு கல்பனாவை பார்த்த செல்வமோ, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதனால உங்கள் பாடிகார்ட்ஸ் 2 பேரையும் உங்கள் செக்ரட்டரியோ வெளில போக சொல்லுங்க என்று சொல்ல, அவரை அழுத்தமாக பார்த்த கல்பனாவோ, அவங்க 3 பேரும் இங்கே தான் இருப்பாங்க, உங்களுக்கு அப்படியே பேச விருப்பம் இருந்தால் பேசுங்க, இல்லை கிளம்புங்க
என்று சொல்ல அவரை பார்த்து சிரித்த செல்வமோ, உங்களுக்கே இவங்க முன்னாடி பேசுறதுல பிரச்சனை இல்லைன்னும் போது எனக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னவர் அவரின் பாடிகார்டை திரும்பி பார்க்க அதை புரிந்து கொண்ட அவனின் பாடிகார்டோ கல்பனாவின் டேபிளில் ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு வந்து வைத்தான். அந்த பெட்டியை அவன் திறந்து கல்பனாவின் முன் திருப்ப அந்த பெட்டி முழுதும் ஏகப்பட்ட பணக்கட்டுகள் இருந்தது. அதை பார்த்த கல்பனாவோ குழப்பமாக செல்வத்தை பார்க்க, இங்கு விக்ரமோ ஆரவின் காதில் என்னவாண்டா இந்த பெருசுக்கு என்று கேட்க, வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொன்னான் ஆரவ். இங்கு அவரை பார்த்த கல்பனாவோ, மிஸ்டர் செல்வம் என்ன இது என்று கேட்டார். அவரை பார்த்து சிரித்த செல்வமோ, இது எல்லாமே உங்களுக்கு தான், இன்னும் கூட தரேன், ஆனால் இதுக்கு நீங்கள் பெருசாலாம் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் கம்பெனியோட ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸோட ஃபார்முலாஸை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அப்புறம் ஒரு சில ஐட்டம்க்கு நான் சொல்கிற ஃபார்முலாவை மாற்றினா போதும். இது ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல பெட்டிகள் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி மாத சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று செல்வம் சொல்ல, அதை கேட்ட ரஞ்சனியும் அதிர்ச்சியுடன் கல்பனாவையும் செல்வத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். அவளின் மனதில் ஒருவேளை மேடம் இதை வாங்கி விடுவாங்களோ என்ற பயம் தோன்றியது. ஆனால் இங்கு செல்வத்தை பார்த்து திமிருடன் புன்னகைத்த கல்பனாவோ, இதை வாங்கிட்டு நீங்க சொல்றத நான் செய்வேன்னு எப்படி நினைச்சீங்க என்று கேட்க, இதே பணத்துக்காக தானே நீங்க இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, என்ன நீங்க மாச சம்பளமா வாங்குவீங்க, நான் உங்களுக்கு கட்டா தரேன், ஆனா இதுக்காக நீங்க எனக்கு மாசம் முழுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டாம், நான் கேட்ட அந்த 2 விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ ஈஸியா கிடைக்கிற இவ்வளோ பணத்தை நீங்க எப்படி வேண்டான்னு சொல்லுவீங்க என்று தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொண்டு கல்பனாவை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார் செல்வம். அப்பொழுது கல்பனாவை பார்த்த அவளின் செக்ரட்டரி ரஞ்சனியும், மேம் ப்ளீஸ் மேம், இவர் சொல்கிற டீலை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி யோசிக்க கூட செய்யாதீங்க மேம். ஆத்ரேயன் சாரை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் நமக்காக ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுருக்கார், நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸையும் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது மேம். அது மட்டும் இல்லை மேம், அவருக்கு துரோகம் பண்ணுறவங்கள அவர் சும்மா விட மாட்டார் என்று ரஞ்சனி சொல்ல, அவரை பார்த்த செல்வமோ, இங்கே பாருங்க மேடம், இங்கே நடக்கிற விஷயம் எப்படி ஆத்ரேயன் சாருக்கு தெரியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவருக்கு இருக்கிற பல கம்பெனியில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். இதெல்லாம் அவர் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அதனால நாங்கள் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு தான் லாபம் என்று கல்பனாவை பிரைன் வாஷ் செய்கிறேன் என்ற பேரில் ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தார் செல்வம். அவரின் இந்த பேச்சையெல்லாம் இதழோர சிறிய சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆரவ் மற்றும் விக்ரம் இருவரும். இங்கு ரஞ்சனியோ பதற்றத்துடன் கல்பனாவை தான் பார்த்து கொண்டிருந்தார். அவளுக்கு கல்பனாவை பற்றி பெரிதாக எல்லாம் தெரியாது. அவள் இப்பொழுதுதான் புதிதாக அவளிடம் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு கல்பனாவை மிகவும் பிடிக்கும். அவளிடம் உள்ள கம்பீரம் பிடிக்கும். அவரை போல் தானும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் ரஞ்சனி. அப்படி இருக்கையில் அவர் ஒரு தவறான முடிவை எடுத்தால் அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் பதற்றத்துடன் கல்பனாவையே பார்த்து கொண்டிருந்தார். அவளின் இந்த பதற்றத்தை ஆரவ், விக்ரம், கல்பனா மூவருமே கவனித்தார்கள். இங்கு இசையின் சித்தி ஹோட்டலில் அவளின் கணவனை பார்த்த கமலாவோ, ஏங்க அந்த வேலைக்காரி வீட்டை விட்டு போனதுலேருந்து எங்களால் தனியாக வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க முடியலங்க, ஒரு ஆள் வச்சுக்கலாமா என்று கேட்க, சரி என்று தலையசைத்தார் அவரின் கணவர் சுதாகர். அப்பொழுது அவர்களின் ஹோட்டலின் முன் 2 டூரிஸ்ட் பஸ் வந்து நிற்க வேகமாக அவர்களை வரவேற்க சென்றனர் கமலா மற்றும் சுதாகர் இருவரும். ஆனால் அந்த பஸ்ஸில் இருந்து ஒருவர் கூட இறங்காமல் அவர்கள் ஹோட்டலை தாண்டி செல்ல குழப்பமாக நின்றிருந்தார்கள் இருவரும். சுதாகரை பார்த்த கமலாவோ, ஏங்க ஹோட்டலுக்கு வந்தவங்க ஏன் யாருமே இறங்காம பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க என்று கேட்க,
அப்பொழுது அவர்கள் ஹோட்டலில் சாப்பிட வந்த ஒருவரோ, ஏன்னா அவங்க எல்லாரும் புதுசாக திறந்திருக்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க என்று சொல்ல, புதுசாக ஹோட்டல் திறந்திருக்காங்களா? இந்த ஊர்லேயே பெரிய ஹோட்டல் எங்களோடது தான். அப்புறம் இவங்களாம் ஏன் சின்ன ஹோட்டலை தேடி போகிறாங்க என்று கேட்ட சுதாகரை பார்த்து சிரித்த அந்த நபரோ, இந்த ஊர்லேயே உன் ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு, ஆனால் அது நேற்று வரைக்கும். இப்போ உன் ஹோட்டலை விட 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 20 மடங்கு பெரிய ஹோட்டலாக இந்த ஊரில் ஒரு ஹோட்டலை கட்டியிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு தான் இவங்க எல்லாரும் போகிறாங்க. இனிமே உன் ஹோட்டலுக்கெல்லாம் அவ்வளவா யாரும் வரமாட்டாங்க என்று அந்த நபர் சொல்லிவிட்டு சென்று விட, அதிர்ச்சியுடன் நின்றிருந்தார்கள் கமலா மற்றும் சுதாகர் இருவரும். ஆனால் இது ஆரம்பம்தான் என்று அவர்களுக்கு யார் சொல்வது? தன்னை பற்றிய உண்மையை எப்பொழுது இசையிடம் கூறப்போகிறான் ஆரவ்? மீரா ஏன் கண்ணெடுக்காமல் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தாள்? இந்த விஷயம் எப்பொழுதும் ஆத்ரேயனுக்கு தெரிய போவதில்லை என்று நினைத்து கொண்டு அவனின் முன்பே அமர்ந்து அவன் அன்னையிடம் பேசிக்கொண்டிருக்கும் செல்வத்திற்கு ஆரவின் பதிலடி என்ன? தன் பாஸ் ஆத்ரேயனிற்கு கல்பனா துரோகம் செய்து விடுவாரோ என்று நினைத்து பதற்றத்துடன் அவளை பார்த்து கொண்டிருக்கும் ரஞ்சனிக்கு அவள் பாஸ் ஆத்ரேயனின் அன்னை என்பது தெரிய வருமா? இசையின் ஊரில் கட்டியிருக்கும் அந்த மிகப்பெரிய ஹோட்டல் யாருடையது? திமிருடன் கல்பனாவிடம் பேசிக்கொண்டிருக்கும் செல்வத்திற்கு தன் முன்னால் நிற்பது ஆத்ரேயன் என்று தெரிந்தால் அவரின் நிலை என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.